ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தோட ட்ரெய்லர் டீசர் வந்திருந்தது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் அத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தோனே புரொடக்ஷன் வேல்யூ கண்ணுல தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமானது 3 கேஸ்டும் தான். சூப்பரான ஒரு கேஸ்டிங்கா இருந்துச்சு. ஸ்கார்லெட் ஜொஹான்சன், அப்புறம் சயின்டிஸ்ட் அவர் பேர் டப்புன்னு ஞாபகம் வரல. அவரு மகசூல் அலி, முக்கியமா மகசூல் அலி ரொம்ப வருஷமா பிளேடு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இப்ப மகசூல் அலியை பார்க்கறது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியா டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது ரீசெண்டா வந்த ஜுராசிக் வேர்ல்டு படத்துல எல்லா கேரக்டர்ஸும் அந்த டைனோசர்ஸோட ஏதோ ஒரு வகையில கனெக்ட்ல இருக்கும். ஏதோ ஒரு டைனோசர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அண்ட் பழைய ஜுராசிக் பார்க் படங்கள்ல பாத்தீங்கன்னா யாருமே டைனோசர்ஸோட கனெக்ட்ல இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் மட்டும் தான் கனெக்ட்ல இருப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த கேரக்டர் டைனோசர்ஸோட மிங்கிள் இல்லாம இருக்கனால நம்ம அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ உள்ள படங்கள்ல அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கடைசியாக வந்த படத்துலாம் சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ பண்ணியிருக்க கேஸில் ஒருத்தர் மட்டும் தான் டைனோசர்ஸோட கனெக்டில் இருக்காரு. அதுவும் ரிச்சர்ஸ் ஒயிட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டைனோசரை பார்த்தது இல்லாத மாதிரி தான் தெரியுது. அண்ட் மற்ற 2 மெயின் கேரக்டர்ஸும் டைனோசர் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது எதை வச்சு சொல்கிறேன்னா, ஸ்கார்லெட் ஜொஹான்சன் யூஸ் பண்ணுற எல்லா வெப்பனுமே எந்த வகையிலும் டைனோசர் அட்டாக் பண்ணுற வகையில் கிடையாது. எல்லாமே நார்மல் ஹியூமன் அட்டாக் பண்ணுற வகையில் தான் இருக்கும். இது மூலயமா அவங்க இதுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் கூட ஃபைட் பண்ணது இல்லைன்னு நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் மகசூல் அலியோட கேரக்டர் ரொம்பவே ஜாய்ஃபுல்லான கேரக்டர் அண்ட் ரொம்ப எமோஷனலாகவும் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஜாய்ஃபுல்லாக காட்டிட்டு கடைசியில் அவர் ஒரு எமோஷனலான ஒரு எண்டிங் இருக்கும், அல்லது அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாரா இல்லை இந்த படத்துலேயே ஒரு சோழியை முடிச்சிட போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் அந்த கேரக்டர் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சு. அண்ட் சயின்டிஸ்ட் கேரக்டர் அவரும் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் மெயின் ஸ்டோரியை அந்த கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதாவது அந்த சயின்டிஸ்ட் கேரக்டரை இந்த 2 கேரக்டர்ஸும் காப்பாற்றுறது தான் ஃபுல் ஸ்டோரியோட கதை. இப்போ ஸ்டோரி அண்ட் ஐடியாக்குள்ளே வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கில் அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு இவங்க இப்போ ஒரு புதுசாக, அதாவது இப்போ பல மாற்றங்கள் நடந்த பிறகு ஜுராசிக் வேர்ல்டு வச்சு இப்போ அந்த ஐடியாவோட எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ரைட்டிங்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் ஜுராசிக் வேர்ல்டோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்பீல்பர்க் தான். அண்ட் இந்த படத்தில் வரோட இன்புட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். முக்கியமாக ஜுராசிக் பார்க்கோட ரைட்டர் திருப்பி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஜுராசிக் பார்க்கில் உள்ள ஐடியா என்னன்னா, டைனோசர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க, டைனோசர்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்க ஜுராசிக் பார்க் அது கூட நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் மொத்த படமாக இருக்கும். இந்த படத்துலையும் அப்படி தான் தெரியுது பேசிக் ஸ்டோரி ஐடியா வச்சு பார்க்கும்போது. ஏன்னா இந்த கேரக்டர்ஸை ஹையர் பண்ணவருக்கே அங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் மிஸ்ட்ரி த்ரில்லி எலமெண்ட்டை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுராசிக் பார்க் படங்கள்லாம் நமக்கு பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் அது பிரம்மாண்டம் அப்படி இப்படி இருந்தாலும், அட்வென்ச்சர் தரம் இருந்தாலுமே அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த காரணம் அந்த த்ரில்லர் எலமெண்ட் தான். இப்போ ஜுராசிக் பார்க் எந்த படத்துல, ஜுராசிக் வேர்ல்டு எந்த படத்துலையுமே அந்த த்ரில்லர் எலமெண்ட் சுத்தமாக கிடையாது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இதில் அந்த த்ரில்லர் எலமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பழைய ரைட்டருங்கும் போது ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த ஜுராசிக் வேர்ல்டு அந்த ஒரு பார்க் இல்லாமல் இன்னொரு பக்கத்துலேயே இன்னொரு ஐலாண்ட் இருக்குது. அங்கே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது சக்ஸஸ் ஆனால் மட்டுமே இதை கொண்டு மக்கள் பார்க்கறதுக்கு பர்மிஷன் பண்ணுவாங்க, அனுமதிப்பாங்க. அண்ட் இப்போ தேவையான 3 ஒரு சாம்பிள்ஸ் இருக்கணும். அந்த சாம்பிள்ஸ் நம்ம மக்கள் பார்க்குற இடத்துல இல்லாமல், அங்கே உள்ள டைனோசர்ஸ் இல்லாமலும், நம்ம உலகத்தில் அதாவது மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்க அனிமல்ஸ்டே இல்லாமலும் அந்த ஐலாண்டில் ஃபெயிலியரான, மியூட்டேட்டரான அல்லது வேறு ஏதோ வகையில் ரொம்ப பெருசான டைனோசர்ஸ் கிட்ட தான் இருக்குது. இப்போ சாம்பிள்ஸ் எடுக்கணும். அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் போகிறாரு. அவரை செக்யூரிட் பண்ண மற்ற 2 பேரும் போகிறாங்க. 3 டைனோசர்ஸும் 3 டிஃப்ரெண்ட் இடத்துல ஜியோகிராஃபியில் வாழ்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒன்று நார்மலாகவும், அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவில், வாட்டரில், ஒன்று இந்த ஏரில் பறக்கிற ஒரு ஃப்ளையிங் டைனோசர், அந்த டைப் டைனோசர். இந்த ஸ்டோரி இந்த பேசிக் ஐடியா வச்சு பார்க்கும்போது இது ஒரு அட்வென்ச்சர் படமாக தான் ஃபீல் ஆகும். இது த்ரில்லிங் எலமெண்ட் எங்கே அவர் சேர்க்க யோசிச்சிருக்காருன்னா, இங்கே வர டைனோசர்ஸ் எல்லாமே மியூட்டேட்டட் அல்லது இங்கே வர டைனோசர்ஸே மியூட்டேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சு பண்ண விதம் தான். முக்கியமாக டீரெக்ஸ் அப்படின்னு ஒரு டைனோசர் காட்டியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர ஏதோ ஒரு விஷயம் மாதிரி இருந்தது. அந்த ரெட் டோனில் பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி தான் தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு. ஏதோ ஒரு வகையில் பல டைனோசர்ஸோட அவங்க ஜெனட்டிக்கலாக பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபெயிலியர் காரணமாக அது வெளியில் வந்திருக்கு. அதை இப்போ இவங்க அட்டாக் பண்ணுது. மட்டும் இல்லாமல் பல டைனோசர்ஸ் மியூட்டேட்டட் ஆனது ஏதோ ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆனது. அதனால அது அக்ரெசிவாகவும் இருக்கும். ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டாக அலோனாக இருக்கனால அக்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் த்ரில்லர் ப்ளே பண்ண போகிறாங்க. நார்மலாகவே அனிமல்ஸ் அண்ட் டைனோசர் இருக்கும்போது அதோட அக்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். லோன்லினஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பேசிக் அனிமல் திங்கை வச்சு தான் இந்த டைனோசர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த த்ரில்லிங் எலமெண்ட் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
வச்சு பார்க்கும்போதும், அதுக்கு வந்து ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன் வச்சு பார்க்கும்போது, இந்த த்ரில்லர் எலிமெண்ட் ஒர்க் ஆயிருக்க மாரி தான் ஃபீல் ஆகுது. இதே மாரி படத்துல இன்னும் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, படம் கடைசில மாரி போகாம, அதாவது சிக் வேர்ல்டு டொமினியன் அளவுக்கு ஃப்ளாப் ஆகாம இருக்க, இவங்க ட்ரெய்லர்ல காட்டுன மாரி நியூ இயரா பிகின் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.